குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆர்எஸ் அகர்வாலுடைய குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் சிம்பிளிஃபிகேஷனில் இது 3வது வீடியோ. இந்த வீடியோவில் சால்வ்டு எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து 4A 4B என்ற 2 கணக்கும், எக்ஸசைஸ் ப்ராப்ளத்தில் 11லேருந்து 15 வரைக்கும் 5 கணக்கும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது சால்வ்டு எக்ஸாம்பிள் 4A. 4A பாருங்க, கொஸ்டின் மார்க் -2763 டிவிஷன் 86 இன்ட்டு 13 இஸ் ஈக்குவல் டு 208. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதில் வெர்னாக்குலம் அல்லது பார் மேலே கோடு இல்லை. அடுத்தது போர்ட் மாஸில் பி பிராக்கெட்ஸ் எதுவும் இல்லை. அடுத்தது ஓ ஆஃப் அதுவும் இல்லை. அடுத்தது டிவிஷன் இருக்குது. அப்போது -2763 டிவிஷன் 86. அப்போ 86 இங்கே கொண்டு வந்து வகுத்தரணும். இன்ட்டு 13 இஸ் ஈக்குவல் டு 208. அப்போ இதை இன்ட்டுங்கிறத இந்த கொஸ்டின் மார்க்கை எக்ஸ்னு வச்சுக்குவோம். எக்ஸ் -2763 இஸ் ஈக்குவல் டு 208. இந்த வகுத்தல் அடுத்த பக்கம் போனால் பெருக்கல் ஆயிடுது. இந்த பெருக்கல் அடுத்த பக்கம் போனால் வகுத்தல் ஆயிடுது இல்லையா? இப்போ x -2763 இந்த 13 இதில் எத்தனை தடவை அடிக்குதுன்னு பாருங்க. ஒரு 13 மீதி 7 78ல் 6 13 6 10 60 60 6 3 18 78 இஸ் ஈக்குவல் டு இப்போ 16 × 86 6 16 96 மீதி 9 8 16 8 10 80 8 6 48 128 + 9 137. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் அடுத்த பக்கம் போனால் ப்ளஸ் ஆகிடும். 13 76 இது இங்கே வரும்போது 27 63ன்னு வருது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 3 9 7 6 13 மீது 1 8 3 11 மீது 1 2 2 4. ஸோ 4139. ஸோ இது 4A. அடுத்தது 4B. 4Bங்கிறது 35 65 டிவிஷன் 23 ப்ளஸ் 4675 டிவிஷன் எக்ஸு கொஸ்டின் மார்க் இஸ் ஈக்குவல் டு 430. இது கணக்கு. இப்போ நம்ம இந்த கொஸ்டின் மார்க் எக்ஸை கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு இப்போ பாருங்க, வெர்னாக்குலம் அல்லது பார் போர்ட் மாஸ். பார் எதுவும் மேலே இல்லை. அடுத்தது பிராக்கெட்ஸ் எதுவும் இல்லை. அடுத்தது ஆஃப் கிடையாது. அடுத்தது டிவிஷன் இருக்குது. இங்கே ஒரு டிவிஷன் இருக்குது, இங்கே ஒரு டிவிஷன் இருக்குது. இப்போ 3565 டிவிஷன் 23 ப்ளஸ் 4675 டிவிஷன் இது இங்கே வந்துச்சுன்னா எக்ஸ் கொஸ்டின் மார்க்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 430. இப்போ இந்த 23 இது அடிபடுமான்னு பார்ப்போம். ஒரு 23 மீதி 12 123ல் 5 தடவை போட்டிங்கன்னா 115 மீதி 11 115ல் 5 தடவை. ஸோ இது அடிபடுது. 155 ப்ளஸ் 4675 பை எக்ஸு இஸ் ஈக்குவல் டு 430. இப்போ இந்த 155 இங்கே எடுத்துகிட்டு வந்துருங்க. அப்போ 4675 பை எக்ஸு இஸ் ஈக்குவல் டு 430. இந்த 155 வந்துன்னா -155 ஆகிடும். அப்போது 4675 பை எக்ஸு இஸ் ஈக்குவல் டு 430ல் 5 போச்சுன்னா 10ல் 5 போக 5 12ல் 5 போக 7 3ல் 1 போக 275. இப்போ இந்த வகுத்தல் அங்கே போனால் பெருக்கல் ஆகிடும். இங்கே இருக்கிறது இங்கே வந்துச்சுன்னா வகுத்தல் ஆகிடும் இல்லையா? அப்போது இதை எப்படி எழுதலாம்னா 4675 இஸ் ஈக்குவல் டு 275 இன்ட்டு எக்ஸு. இந்த பெருக்கல் இங்கே வந்தால் வகுத்தல் ஆகிடும் இல்லையா? அப்போது இது இங்கே வருது. 4675 பை 275 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ இதில் எத்தனை தடவை அடிபடுதுன்னு பாருங்கள். முதல்ல நான் 25வது வாய்ப்பாடு அடிக்கிறேன். ஒரு 25 மீதி 2 25ல் ஒரு தடவை. இங்கே ஒரு 25 மீதி 21
217ல் 8 25 இருக்கு, மீதி 17. 175ல் 7 தடவை. ஸோ 187/11. இந்த 11 இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 11 11 மீதி 7, மீதி 7 பக்கத்தில் 7 77ல் 7 தடவை. அப்போ இது x is equal to 17. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். அடுத்தது இப்போ நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் பார்க்குறோம். எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ஏற்கனவே 2 வீடியோவில், முதல் வீடியோவில் 6 கணக்கு, ரெண்டாவது வீடியோவில் 4 கணக்கு, 10 கணக்கு போட்டாச்சு. இதில் நம்ம 11லேருந்து 15 வரைக்கும் இதில் நம்ம போடலாம். இப்போ 11வது கணக்கு. 11 √289 into 5 minus 60 plus 8 squared is equal to 3 cube plus 45 is equal 45 minus question mark okay. So இதுதான் இந்த கணக்கு 45 minus question mark. இப்போ நம்ம question mark கண்டுபிடிக்கணும். இங்கே is equal to okay. இப்போ பாருங்க, இதுல வெர்னாகுலம் கிடையாது, பி கிடையாது, ஆஃப் கிடையாது. அடுத்தது டிவிஷன் இருக்கு. டிவிஷன் இருக்கா? டிவிஷன் இல்லை. அடுத்தது மல்டிப்ளிகேஷன் இருக்கு. இப்போ பாருங்க, √289 289க்கு ரூட் அப்படின்னா 17 தடவை வரும் இல்லையா? 17 × 17 7 17 7 10 70 7 49 119 11 ஒரு 17 17 11 28. அப்போ √289 என்பது 17 × 5 minus 60 plus 8 ஸ்கொயர்டுங்கிறது 64 இஸ் ஈக்குவல் டு 3 கியூப். அப்போ 3 × 3 × 3 3 தடவை 3 × 3 9 9 × 3 27 plus 45 இஸ் 45 மைனஸ் எக்ஸ். ஓகே, இப்போ 17 இப்போ பெருக்கல், இங்கே ஒரு பெருக்கல் இருக்கு, வேற எங்கேயும் இங்கே ஒரு பெருக்கல் இருக்கு, இங்கே எல்லாம் ஒன்று தான். அப்போ 5 17 85 மைனஸ் 60 ப்ளஸ் 64. இந்த 27 ப்ளஸ் 27 இங்கே வந்துச்சுன்னா என்ன ஆகிடும்? மைனஸ் 27 ஆகிடும். ப்ளஸ் 45 இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் 45 ஆகிடும். இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். ஸோ ஒரு இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கு, இங்கே கொண்டு வரும்போது ப்ளஸ் எல்லாம் மைனஸாக மாறுது, மைனஸ்லாம் ப்ளஸ்ஸாக மாறிக்குது. இப்போ பாருங்க, இப்போ ப்ளஸ் எல்லாம் கூட்டிக்கலாம். இது ஒரு ப்ளஸ்ஸு, இது ஒரு ப்ளஸ்ஸு. அப்போ 85 64 5 4 9 8 6 14 149 மைனஸ் இப்போ இது 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 7 5 12 மீதி 1 1 4 5 5 2 7 7 6 13 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். இப்போ 149ல் மைனஸ் 132 போச்சுன்னா 9ல் 2 போக 7 14ல் 13 போக 1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 17. அப்போ ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 17. மைனஸ் எக்ஸ் 17 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 17னா ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 17ஆக மாறிடும். ஓகே, அது எப்படி மாறும் அப்படின்னா, இப்போ இந்த மைனஸ் இந்த பக்கம் கொண்டு போங்க, என்ன ஆகிடும்? மைனஸ் இங்கே கொண்டு போங்க, ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும். இந்த ப்ளஸ் 17 இங்கே கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்? மைனஸ் 17 ஆகிடும்ல. அப்போது இந்த மைனஸ் எக்ஸ் இங்கே போகும்போது ப்ளஸ் எக்ஸு, ப்ளஸ் 17 இங்கே வரும்போது மைனஸ் 17. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 17. ஸோ திஸ் இஸ் 11. அடுத்தது 12. 12வது கணக்கு. 12 843 பிளஸ் 237 டிவிஷன் 180 பிளஸ் 16 ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். ஸோ திஸ் இஸ், இப்போ இதை முதல்ல பிராக்கெட்டை போடணும். பிராக்கெட்டை பார்த்தீங்கன்னா 7 3 10 மீதி 1
4 4 4 8 8 2 10 1080. அடுத்தது டிவிஷன் 180 ப்ளஸ் 16 16 256 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ 1080 டிவிஷன் 180 இங்கே வந்துடுது ப்ளஸ் 256 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ இதில் அடிச்சிங்கன்னா எத்தனை தடவை போவோம்? 6 தடவை அடி. 0க்கு 0 போயிடும். 18 இதில் எத்தனை தடவை அடிக்குது? 6 18 6 10 60 6 8 48 108. ஸோ 6 6 ப்ளஸ் 256 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 256 6 262. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 262. இது 12வது கணக்கு. அடுத்தது 13வது கணக்கு. n இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5 ஸ்கொயர் 1 2 3 4 5 ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 2 3 4 5 ப்ளஸ் 1 2 3 4 5 6. ஐம் சாரி 1 2 3 4 6 தான், 5 6 கிடையாது, 6. அப்படின்னா வாட் இஸ் ரூட் n இஸ் ஈக்குவல் டு என்ன? இதுதான் கேள்வி. n இஸ் ஈக்குவல் டு இது. அப்போ ரூட் என்னுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ n இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5 ஸ்கொயர் ப்ளஸ் 1 2 3 4 1 2 3 4 5 ப்ளஸ் இது நான் என்ன பண்ணுறேன்னா 1 2 3 4 5 ப்ளஸ் 1ன்னு பிரிச்சுக்கிறேன். 12346ங்கிறத 12345 ப்ளஸ் 1ன்னு நான் வச்சுக்கிறேன். ஏன்னா இங்கேயும் பாருங்க 12345 12345 12345. இப்போ பாருங்க 12345 ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே 2 12345. இதை எப்படி எழுதலாம்னா 2 இன்ட்டு 12,345 எழுதிக்கலாமா? ப்ளஸ் 1 ஒன்றுங்கிறத 1ன்னு எழுதினாலும் ஒன்று தான், 1 ஸ்கொயர்டுன்னு எழுதினாலும் ஒன்று தானே. 1 ஸ்கொயர்னாலும் 1 இன்ட்டு 1 தானே. நான் என்ன பண்ணுறேன், இது 1 ஸ்கொயர்டுன்னு எழுதிக்கிறேன். ஓகேயா? இப்போ பாருங்க, இப்போ இதை 12345 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 12345 இன்ட்டு 1ன்னு வைக்கிறேன். 1ஆல் ஒரு நம்பரை பெருக்கினாலும் வகுத்தாலும் அதனுடைய மதிப்பு மாறாது. அதனால நான் இன்ட்டு 1. இப்போ 1 போட்டாலும் இதே தானே வரப்போகுது, ப்ளஸ் 1 ஸ்கொயர். இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இந்த கான்செப்ட்ல இருக்கு. இப்போ பாருங்க, இது a ஸ்கொயர். இதில் a என்பது 12345 வச்சுங்க, b என்பது 1ன்னு வச்சுக்கிறேன். அப்போ a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இப்போ பாருங்க இது a ஸ்கொயர் 12345 ஸ்கொயர் a ஸ்கொயர், இது b ஸ்கொயர், bங்கிறது 1, அப்போ 1 b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 இன்ட்டு a இன்ட்டு b. அப்போ இது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2abன்னு வருது இல்லையா? அப்போ இது எதுக்கு சமம்? a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு சமம் தானே. அப்போ a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயருங்கிறது எப்படி இருக்கும்? ஏங்கிறது 12345 ப்ளஸ் பிங்கிறது 1 ஸ்கொயர். அப்போ இது இஸ் ஈக்குவல் டு, இப்போ இது a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படின்னா a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயருங்கிறது இப்படி தானே இருக்கணும். இது வந்து a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு ஈக்குவல். ஸோ இது a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இங்கே எழுதுவாங்க a ஸ்கொயர் 12345 ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 1 2 3 4 5 இன்ட்டு 1 வந்துருச்சு இல்லையா? இஸ் ஈக்குவல் டு n தானே. என்ன இப்போ நான் என்ன சொல்றேன், இது n.
அப்போ ரூட் என்னன்னா என்ன, என்னன்னா இப்போ ஒன்று இதுவும் n தான் அல்லது இதுவும் n தான். n இஸ் ஈக்குவல் டு இது அல்லது இஸ் ஈக்குவல் டு இது. நான் இதை மாத்திரம் எடுத்துக்கிறேன். n இஸ் ஈக்குவல் டு இது. அப்போ ரூட் n இஸ் ஈக்குவல் டு என்ன, 1 2 3 4 5 plus 1 whole squared என்பது வெறும் என்னன்னா, அப்போ ரூட் n என்பது 1 2 3 4 5 plus 1. இங்கே ரூட் வந்துச்சுன்னா இங்கே ஸ்கொயர் போய்டுங்க. அப்போ ரூட் n இஸ் ஈக்குவல் டு இது. அப்போ ரூட் n இஸ் ஈக்குவல் டு கூட்டினீங்கன்னா 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 plus 1 சேர்ந்தா 6. அப்போ ரூட் n இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 6. ஸோ இது கொஞ்சம் ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் கவனமாக போட்டிங்கன்னா இதுதானா, இந்த ஐடியா உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்துடும். ஆனால் இந்த ஐடியாவை கொண்டு வரணும். ஆனால் கொண்டு வரலாம், ஏன்னா அவன் வேணும்னே எல்லாம் அந்த ஒரே மாதிரி நம்பரை கொடுக்குறான். அப்போ கொஞ்சம் கவனமாக யோசிச்சோம்னா போட்டலாம். ஸோ திஸ் இஸ் 13. அடுத்தது 14. அடுத்தது 14வது கணக்கு. 14வது கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 14th sum 12 2/3 டிவிஷன் 6 1/3 plus 7 1/4 into 2/5 minus 12.5% of 12 is equal to what? இதான் கேள்வி. இது 14வது கேள்வி. ஓகேயா? இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ முதல்ல என்ன பண்ணோம், வெர்னாக்குலம் அல்லது பார் இல்லை. அடுத்தது போர்ட் மாஸில் பி பிராக்கெட் இருக்கா இல்லை. அடுத்தது ஓ ஆஃப் உள்ளது இருக்கு. அப்போ இதுதான் முன்னாடி போடணும். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்னா 3 36 38/3 டிவிஷன் 19/3 ப்ளஸ் 4 28 1 29/4 இன்ட்டு 2/5 மைனஸ் 12.5% ஆஃப் 12. இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் 12.5% அப்படின்னா பை 100 இன்ட்டு 12. இந்த புள்ளியை எடுத்துட்டு ஒரு 0 சேர்த்துக்கலாம் இல்லையா? இப்போ இது 5வது வாய்ப்பாட்டு அடிச்சோம்னா நான் 25வது வாய்ப்பாட்டு அடிங்க. 5 25 125. இங்க 100ல 4 25 100 0. இப்போ 5 40ல 8 தடவை போகும். இதுல 2 நாள் 8, இங்க 3 நாள் 12. அப்ப என்ன வருது, 3/2 வருது. அப்போ இதனுடைய வேல்யூ 3/2 is equal to x. ஓகேயா? அப்போ ஆஃப முன்னாடி முடிச்சிட்டேன். அடுத்தது என்ன செய்யணும், டிவிஷன் இங்க இருக்கு 38/3 டிவிஷன், இது வகுத்தல், இது அதுக்கு பதிலா பெருக்கல்னு போட்டா இது தலைகீழா மாறிடும். 38/3 டிவிஷன் 19/3, இதை இன்டூ 3/19 மாத்திக்கலாம். பிளஸ் 29/4 இன்டூ 2/5 மைனஸ் 3/2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ இது ஒரு பெருக்கல் இருக்கு, இங்க ஒரு பெருக்கல் இருக்கு. பெருக்கலை தான் முன்னாடி முடிக்கணும். இப்போ 338 நம்ம பெருக்கலாம். 338 3/24 மீது 2, 3 3 அடிக்கலாம், அடிச்சிடலாம். நான் உங்களுக்கு சும்மா போட்டு காட்டினேன். இதை அடிச்சுட்டு 38 போய் 19, 38ல 19ங்கிறது 2 19 38, இது 2. இதை நீ அடிச்சிங்கன்னா நானா இருந்தால் டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு 30 இது 2 தடவை, அப்போ 2. இது எப்படின்னா வேணா போட்டு பாருங்க. 3 38 3/24 2 3 9 11 பை 3 19 57 57 111 2 தடவை போகும். ஸோ இதுக்கு இது அடிபடுது, இது இதில் 2 தடவை. ஆன்சர் 2 ப்ளஸ் 29/4. இது இப்போ இது ரெண்டையும் அடிச்சிங்கன்னா இது வந்து 2 டைம்ஸ். அப்போ 29/10 மைனஸ் 3/2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகே, இப்போ இது பாருங்க என்ன வரும், 2 ப்ளஸ் இது வந்து 2.9 மைனஸ்
இது வந்து 1.5 4 and 2 1/2 0.5 is equal to x. அப்போ x is equal to 2.4 4.9 minus 1.5. அப்போ x is equal to 9ல் 5 போச்சுன்னா 4, 4ல் 1 போச்சுன்னா 3. So 3.4. x is equal to 3.4. ஓகேயா? கரெக்டாக போட்டுருக்கோமா? 29/10 மைனஸ் 3/2. இது 2 தடவை 2 + 29/10 அப்படின்னா 2 + 2.9 மைனஸ் 3/2 1.5. அப்போ 2 + 4.9 மைனஸ் 1.5 அடிச்சுன்னா 3.4. ஸோ திஸ் இஸ் 14th ப்ராப்ளம். அடுத்தது 15. அடுத்தது 15ல 48% of 420 plus 32% of 470 is equal to 11% of என்ன x. இது கேள்வி. இப்போ 48% of 420 அப்படின்னா 48/100 into 420 plus 32/100 into 470 is equal to 11/100 into x. ஓகேயா? இப்போ பாருங்க, இப்போ இதையும் பெருக்கிக்கலாம். பெருக்கிட்டு by 100 பெருக்கினீங்கன்னா ஒரு 0, 2 48 96 மீதி 9, 4 48. 4 48க்கு 40 + 8ன்னு பிரிச்சுக்க சொன்னேன். 4 40 160, 4 8 32, 192. ஏற்கனவே ஒரு 9 இருக்கு, 201 by 100 இல்லையா? 0க்கு 0 போட்டுட்டேன். 2 48 96ல 6 போட்டுட்டு மீதி 9 வச்சிருக்கேன். 4 × 48 பெருக்கும்போது 4 × 40 160, 4 8 32, 192, 9 201. ஸோ இது by 100 ப்ளஸ் இதை முடிச்சுட்டேன். அடுத்தது இது 32 × 470. முதல்ல 0 போட்டுக்குவோம். 7 32. 7 32னா 7 30 30 + 2 நான் பிரிச்சுக்கலாம். 7 30 210, 7 2 14, 210 14 224 மீதி 22. 4 32, 4 30 120, 4 2 8 128, 130 150 by 100 is equal to 11/100 into x. ஓகே, 11/100 into x னா என்ன? 11x/100. 11x/100. இப்போ இது ரெண்டுக்கும் 100 காமனா இருக்கு. 100 காமன். இப்போ 100ல ஒரு 100 20160 plus 15040 is equal to 11x/100. இப்போ இதை கூட்டுனீங்கன்னா என்ன வரும்? 0 0 0, 6 4 10 மீது 1, 1 1 2, 5 2 1 3, 35200/100 is equal to 11x/100. இந்த பக்கம் இருக்கிற வகுத்தல் இங்கே வந்தால் என்ன ஆகிடும்? பெருக்கலாம் மாறிடும் இல்லையா? அப்போ 11x is equal to 100 இந்த பக்கம் கொண்டு வந்துறேன். 35200/100. இந்த வகுத்தல் இங்கே வரும்போது என்ன ஆகிடும்? பெருக்கலாம் மாறிடும். அப்போ 100க்கு 100 அடிபட்டு போகுது. அப்போ 11x is equal to 35200. அப்போ x is equal to 35200/11. 35200/11. இதில் அடிச்சிங்கன்னா என்ன வரும்? ஒரு 3 11 33 மீது 2, 22ல 2 11 22, 0 0. அப்போ x is equal to 3200. So this is the answer.
கவனமாக போட்டால் போட்டலாம். அடுத்தது சாரி, இதுதான் 15வது கணக்கு. அப்போ இது 15வது கணக்கு போட்டாச்சு. அப்போது இதோட இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது 3rd வீடியோ. எக்ஸசைஸ் ப்ராப்ளத்தில் 15 வரைக்கும் போட்டிருக்கோம். இல்லஸ்ட்ரேஷனில் 4A 4B போட்டிருக்கோம். தேங்க்யூ.